உலக இரட்சகராம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் அனைவருக்கு அன்பின் வாழ்த்துக்களை தெரிவிக்கிறேன். கர்த்தர் உங்களை உங்கள் குடும்பத்தின் தாராள ஆசீர்வதிப்பாராக. இந்த 2024 உங்களை சந்திப்பதற்கு தேவன் கொடுத்த நல்ல கிருபைகளுக்காக நன்றி செலுத்துகிறேன். இந்த யூடியூப் மூலமாய் தேவனுடைய வார்த்தையை கொண்டு வரும்படி தேவன் செஞ்ச நல்ல கிருபைகளுக்காக நன்றி. 2023 எவ்வளோ பிரச்சனைகள் மத்தியில், போராட்டங்கள் மத்தியில், எவ்வளவோ நிந்தைகள், பாடுகள், அவமானங்கள், நெருக்கங்கள் மத்தியில் நடத்தி கொண்டு வந்த தெய்வம் இந்த 2024 கூட உங்களுக்கு ஆயுசு நாளை கூட்டி கொடுத்து அடியெடுத்து வைக்கும்படி அருள்நாதர் இயேசு உங்களுக்கு துணை புரிந்திருக்கிறார். உங்களுக்கும் எனக்கும் ஆயுசு நாளை கூட்டி வந்திருக்கிறார். அதற்காக நன்றி செலுத்துகிறேன். நாம் இந்த வருஷத்தில் தேவன் எங்களுக்கு கெத்செமனே தோட்ட ஊழியத்திற்கு கொடுத்த வாக்குத்தத்தம் உபாக புஸ்தகம் 13ஆம் அதிகாரம் 18 வாசிக்கிறேன். கர்த்தர் தமது கோபத்தின் உக்கிரகத்தை விட்டு திரும்பி உனக்கு தயவு செய்து உனக்கு இறங்கி உன்னை விருத்தி அடைய பண்ணுவார். நாட்களிலே அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த வருஷத்துல ஆண்டவர் நமக்கு இறங்கி நமக்கு தயவு காட்டி நம்மளை விருத்தி அடைய பண்ண போறார். எல்லா வருஷத்தை போல அல்ல இந்த வருஷம் மல்டிப்ளிகேஷனாய் உங்களை மாற்ற போகிறார். உங்களை எல்லையற்ற உங்களை ஒரு விசாலத்தை, விருப்பத்தை நிறைவேற்றுகிற ஒரு விருத்தியை அடைய செய்ய போறார். ஏசாயா 54:2-3 வாசிக்கும் போது, வடக்கையும் கிழக்கையும் தெற்கையும் மேற்கையும் இடங்கொண்டு பெருகுவாய். பெருக பண்ணுகிற தெய்வம். ஒன்றும் இல்லாதவனாய் அப்ரஹாம் அந்த ஊர் தேசத்தை விட்டு வெளியே வந்தபோது அவனை கர்த்தர் 318 வேலைக்காரரை கொடுத்து அவனை ஆசீர்வதித்தார். அப்படிப்பட்ட தெய்வம் உங்களோட ஊழியம் செய்கிற நீங்களா இருந்தாலும், உலக வாழ்க்கையில் இருக்கிற நீங்களா இருந்தாலும், ஆவிக்குரிய பிரகாரமா வளர வேண்டும் என்று விரும்பினாலும், எல்லா வழியிலும், எல்லா வாழ்க்கையிலும், எல்லா தரத்திலும் உங்களை கர்த்தர் விருத்தி அடைய பண்ண போறார். இந்த வருஷத்தில் ஆண்டவர் கொடுத்த வாக்குத்தத்தம், நான் இறங்குவேன் மகனே. கோபத்தின் உக்கிரத்தை அழித்து போடுவார். அவர் நம்ம மேல எவ்வளவு கோபமாய் இருந்தாரோ அந்த கோபத்தை ஆண்டவர் எடுத்து போட போகிறார். ஆண்டவர் அற்புதமான காரியத்தை செய்ய போறார். உங்களுக்குள் இருக்கிற அந்த வறுமையின் கோட்டை தெய்வம் மாற்ற போகிறார். 2003 வரையிலும் எவ்வளவோ எதிர்ப்புகள், எவ்வளவோ போராட்டங்கள், எவ்வளவு விதமான உபத்திரவங்கள், பாடுகள், தேவனின் கோபங்கள், இது எல்லாவற்றிலும் கூட கர்த்தர் உங்களை காப்பாற்றியிருக்கிறார் என்றால், இந்த 2024 உங்களுக்கு ஒரு இரக்கம் காட்ட போறார். அல்லேலூயா, தேங்க்யூ ஜீசஸ். கர்த்தருடைய கரம் உங்கள் மேலே இருக்கிறது. உங்களை விசாலமடைய செய்வார். இறங்குகிறார் அவர் திரளான ஜனங்களை கண்டு இறங்கினார். மேய்ப்பன் இல்லாத ஆடுகளை, மேய்ப்பன் இல்லாத பிள்ளைகளை கண்டு இறங்கினார். குஷ்டரோகியை கண்டு இறங்கினார். 38 வருஷமாய் இருந்த அவனை கண்டு இறங்கினார். ஓ ஸ்தோத்திரம், 18 வருஷமாய் கூனியான ஸ்திரியை பார்த்து இறங்கினார். அதே போல ஸ்தோத்திரம், பாடையை கொண்டு வந்த போது, அந்த கிராமத்தை விட்டு வெளியே வந்த போது, நயினூர் விதவையின் மகனை தொட்டு அவளுக்கு ஒரு மகனை மறு ஜென்மத்தை கொடுத்து இறங்கி விடுவித்தார். ஓ ஸ்தோத்திரம், பெரும்பாடுள்ள ஸ்திரியை கண்டு இறங்கினார். உங்களையும் கண்டு இறங்க போறார். 2வது தயவு காட்டினார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தர் தயவு காட்டுகிற தெய்வம். எஸ்தர் 2:15 கடைசியில் வாசிக்கும் போது, எஸ்தரை பார்க்கிற எல்லாருடைய கண்களிலும் தயை கிடைத்தது. உங்களுக்கு ஒரு தயை கிடைக்க போகுது. ரூத்துக்கு தயை கிடைத்தது. நோவாவுக்கு தயை கிடைத்தது. யோசேப்புக்கு அவருடைய சகோதரர்களுக்கு யோசிப்பு மத்தியில் ஒரு தயை கிடைத்தது. உங்களுக்கு இதுவரையில் யாரெல்லாம் முரட்டாட்டமா இருக்கிறார்களோ, யாரெல்லாம் எதிர்க்கிறார்களோ, உங்களை பார்க்கும்போது தயவு காட்ட போறார்கள். உங்களை அப்ளிகேஷன் விஷயத்தில்,
உங்களுடைய வீட்டு நம்பருக்காக, உங்களுடைய ரெஜிஸ்ட்ரேஷனுக்காக, உங்களுடைய வாங்குறது விற்கிறதுக்காக, உங்களுடைய வியாபாரத்தில், உங்களுடைய கடன் வாழ்க்கையில் கடன் ஸ்தோத்திரம் இல்லாதபடி தயவு காட்ட போறார்கள். வட்டி வேண்டாம், கடனை மட்டும் வாங்கின கடனை மட்டும் கொடுத்தாலன்னு சொல்லி போதும்னு சொல்லி உங்களுக்கு ஒரு தயவு காட்ட போறார். வாங்குற விஷயத்தில் உங்களுடைய பிள்ளைகளுக்கு ஒரு அற்புதத்தை காட்டும்படி, இதுவரையிலும் உங்களுடைய பிள்ளைகளுடைய கணவன் அல்லது உங்களுடைய கணவன் அல்லது உங்களுடைய பிள்ளைகள் உங்களுக்கு எதிராக இருந்தவர்கள், விரோதித்தவர்கள், அடித்தவர்கள், திட்டினவர்கள், ஓ ஸ்தோத்திரம், ஒரு சமாதானம் இல்லாத இருந்த ஒரு வீடு இப்பொழுது இவ்வளவு காலம் திட்டிவிட்டேன், இவ்வளவு காலம் இப்படி அக்கிரமத்தை செஞ்சு விட்டேன், இவ்வளவு காலம் நான் அநியாயத்தை வைத்து விட்டேன்னு சொல்லி, அநியாயம் செஞ்சு விட்டேன்னு சொல்லி உங்கள் மேல ஒரு தயவு இரக்கத்தை செய்ய போறார். மூன்றாவதா இந்த வருஷத்துல ஆண்டவர் சொல்ற வார்த்தை, விருத்தி அடைய போகிறீர்கள். ஏசாயா அதிலே சொல்லப்பட்டிருக்குது, விருத்தி அடைய போகிறார், என் பிள்ளைகள் விருத்தி அடைய போறார்கள். 2 நாளாகமம் 26:5 வாசிக்கும் போது, அவன் கர்த்தரை நம்பியிருந்த நாட்களில், ஆதரித்த ஆதாரமாயிருந்த நாட்களில் அவன் விருத்தி அடைந்தான். ஜகரியா காலத்தில் அவர்கள் விருத்தி அடைந்தார்கள், உயர்த்தப்பட்டார்கள், காரியம் வாய்த்தது. அதுபோல உங்களை விருத்தி அடைய பண்ண போற. ஊழியத்தில், உங்களுடைய குடும்பத்தில், உங்களுடைய வாழ்க்கையில் ஜாப் இல்லாமல் இருக்கலாம், நீங்க ஜாப் கிடைக்க போதும். இந்த வருஷத்தில் விவாகம் இல்லாத இருக்கலாம், இந்த வருஷம் விவாகம் தெய்வம் தரப்போகிறார், ஆசீர்வதிக்க போறார். வீடு இல்லாமல் இருக்கலாம், வீடு தரப்போறார். வாகனம் இல்லாமல் இருக்கலாம், வாகனத்தை தரப்போறார். லேண்ட் இல்லாமல் இருக்கலாம், லேண்டை தரப்போறார். எல்லா விதத்திலும் ஆண்டவர் உங்களை விருத்தி அடைய செய்ய போறார். ஊழியத்தின் வாசலை அவர் விரிவாய் திறக்க போகிறார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தர் எவ்வளவு நல்லவராக இருக்கிறார். நீங்க இதுவரை பட்ட பாடுகளுக்கு, உங்க மேல ஏதாவது கோபம் வைத்திருந்தா கூட அந்த கோபத்தின் உக்கிரத்தை அவர் எடுத்து போடுவார். அவர் அவ்வளவு அன்பான தெய்வம். எரேமியா 32:42 வாசிக்கும் போது, எவ்வளவாய் அவர் உங்களை உபத்திரப்படுத்தினாரோ, தீங்கு செய்ய வேண்டும் என்று விரும்பினாரோ, அவ்வளவாய் அவர்களை ஆசீர்வதித்தார். அதே போல உங்களை ஆசீர்வதிக்க போறார், உங்களை பலப்படுத்த போறார், உங்களுடைய கட்டுகளை அவர் உடைக்கிறவராய் இருக்கிறார். நாம் ஜெபிக்கலாமா? நல்ல பிதாவே, நன்றியோடு நாங்கள் உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். நீ நல்லவரும் வல்லவரும் கிருபை உள்ளவரும் போதுமானவருமாய் இருக்கிறேன். வார்த்தையில் உண்மையுள்ள தெய்வம், இறங்கி தயவு செய்து விருத்தி அடைய பண்ணும் ஆண்டவரே. ஆண்டவரே, இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்கும், நோயில் இருக்கிறவங்களுக்கு இறங்கி சுகத்தை தார். ஆண்டவரே, முரட்டாட்டமா இருக்கிறவர்கள் மத்தியில் இறங்கி தயவு காட்டு. ஆண்டவரே, குறுங்கிய ஸ்தோத்திர விசாலம் இல்லாதபடி குறுகி போயிருக்கிறவர்கள் மத்தியில், ஆண்டவரே, எனக்கு ஒரு வீடு இல்லை, விவாகம் இல்லை, வேலை இல்லை, ஐயோ எனக்கு ஒரு நிலம் இல்லை, எனக்கு ஒரு ஸ்தலம் இல்லை, ஐயோ எனக்கு ஒரு ஸ்தோத்திரம் ஒரு விருத்தி அடைய, என்னுடைய தொழிலில் முன்னேற்ற முடியலை என்று சொல்லி எவ்வளவு வேதனையோடு ஜெபித்து கொண்டிருக்காங்களோ அவர்களுக்கு எல்லாருக்கும் ஒரு விருத்தியை கட்டளையிடும் ஆண்டவரே. ஊழியத்தின் எல்லை விசாலமாகட்டும், சபைகள் நிரம்பி வழியட்டும், ஊழியக்காரனுடைய ஹல்லேலூயா சுகபலம் அதிகமாகட்டும் ஆண்டவரே. தீர்க்காயுசு அதிகமாகட்டும், சுகத்தை பலத்தையும் கூடும். ஊழியர்கள் ஒவ்வொரு ஊழியத்தையும் இதை ஆசீர்வதியும். அப்போஸ்தலர் ஊழியம், தீர்க்கதரிசன ஊழியம், சுவிசேஷ ஊழியம், மேய்ப்பர்களின் ஊழியம், ஆண்டவரே போதகரின் ஊழியத்தை ஆசீர்வதித்து, மிஷினரின் ஊழியத்தை உயர்த்தி கனப்படுத்தும் ஆண்டவரே. கிருபையா நடத்தும். இந்த வருஷத்தில் அதிக தேவைகளை சந்தியும். தேவைகளுக்கு விரோதமாய் போராடுகிற கட்டுகளை உடைத்து போடும். உங்க நாமத்தை மாத்திரம் மையப்படுத்தும். ஆண்டவரே, உங்க ராஜ்யம் வர எங்களை நீங்க பயன்படுத்துங்க. உங்க ராஜ்யத்தில் எங்களை சேர்த்துக் கொள்ளுங்க. நாமத்தை மையப்படுத்தும் ஆண்டவரே. எல்லா கட்டுகளிலிருந்து ஒரு விடுதலை தாரும். உங்க நாமத்தை மாத்திரம் மையப்படுத்தும். இந்த வருஷத்தில் நோயோடு இருக்கிறவர்களுக்கு இந்த நிமிஷமே நோயிலிருந்து ஒரு விடுதலை தாரும். நீர் அப்படி செய்ய போறதுக்கு ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்துவின் வல்லமுள்ள நாமத்தில் ஜெபிக்கிறேன். ஜெபம் கேளுங்க நல்ல பிதாவே, ஆமென். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த செய்தி, இந்த வார்த்தை உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்திருக்குமானால் தொடர்பு கொள்ளுங்கள். உங்களுடைய எல்லா ஜெப குறிப்புகளையும் வைத்து, நான் அனுப்பியிருக்கிற ஜெப குறிப்புகளை வைத்து ஜெபிக்கிறேன். இன்னும் உங்களுக்கு ஜெப குறிப்புகள் இருக்குமானால் அனுப்பி கொடுங்கள். உங்களுக்காக நான் தொடர்ந்து தேவ சமூகத்திலே ஜெபிப்பேன். இந்த வருஷத்தில் கர்த்தர் அநேக காரியங்களை செய்ய போகிறார். இந்தியாவிலே பெரிய ஒரு மாற்றத்தை, பெரிய ஒரு தேவனுடைய உயர்வை, ஒரு ஆட்சி மாற்றத்தை
தேவன் கூட தேவன் செய்ய போகிறார். உங்களை ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். அதற்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். எலெக்ஷனுக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். நிறைய காரியங்கள் இருக்குது, சொல்ல வேண்டிய காரியம். இவ்வளவு இந்த குறுகிய நேரத்தில் சொல்ல முடியவில்லை. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்ய போகிறார். அந்த மிஷினரி ஊழியத்தை உங்களுடைய பணத்தாலும் ஜெபத்தாலும் தாங்கி இந்த ஊழியம் வெற்றிகரன் மடையும்படி நீங்கள் எல்லாம் உதவும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென், ஆமென். தேங்க்யூ ஜீசஸ்.